அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த போர் தேவையற்றது, போரை அமெரிக்கர்கள் விரும்பவில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஸ்பீக்கர் ஜான்சன் அமெரிக்காவில் இருந்து ஸ்பெஷல் ரிப்போர்ட்டா வீடியோவா பதிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கமினியினுடைய கடைசி நிமிட வீடியோ ஒன்று இப்போ வெளியாயிருக்கு. கடைசி நிமிடத்தில் அவர் பேச துடித்த வார்த்தைகள் என்னவாக இருக்கும்? டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேசலாமா? இது மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன், மொத்தம் 14 செய்திகள், நீங்கள் காண கிடைக்காத ஏகப்பட்ட செய்திகள் கிடக்குது. இதை நாளைக்கு தான் நீங்கள் சேட்டலைட் சேனல்கள்லேயே பார்க்க முடியும். அந்த அளவிற்கு மிக முக்கியமான ஸ்கூப் நியூஸ்லாம் இதுக்குள்ளே இருக்க போகுது. டீட்டெயிலாக பேசுவோம், வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. மிக முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு. இது ஈரான் சைடில் இருந்து அவங்களே வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் ஈரானுடைய சாகசங்கள் நிறைந்திருக்கு. ஆனால் அந்த இடத்துல அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு உணர்ச்சிகரமான பாடல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை நம்மளால் இப்போதைக்கு வெளியிட முடியாது, நாம்ஸ் அடிப்படையில் நம்ம அதை கட் பண்ணோம். பட் இந்த மாதிரி ஒரு பாடல்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. போர் நேரத்தில் இந்த மாதிரியான உணர்ச்சிகரமான பாடல்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதே மாதிரி அமெரிக்காவும் ஏதாவது ஒரு பாடல்கள் வெளியிட்டாலோ, இல்லை இஸ்ரேல் ஏதாவது ஒரு பாடல்கள் வெளியிட்டாலோ அதையும் நம்ம மக்களுக்கு காண்பிக்கலாம். சரி, அடுத்ததா அமெரிக்கா எந்த ஈரானிய அகதிகளையும் ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இப்போ அந்த நாட்டினுடைய போர் செயலாளர் பீட் ஹெக்செட் அப்படிங்கிறவர் உறுதிப்படுத்துகிறாரு. அதாவது போர் முடிஞ்சதற்கு பிறகு அகதிகள் ஈரான் நாட்டில் இருந்து துருக்கி வழியாக ஒரு பெரிய யூரோப்புக்குள்ளே நுழைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்புகள் இருக்குது. இதை யார் கணிக்கிறா அப்படின்னா ஹெக்செட் கணிக்கிறாரு. எனக்கு ஒரு டவுட்டு, அதைத்தான் நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அமெரிக்கா ஒரு வேளை தோற்றுது அப்படின்னா அமெரிக்காவினுடைய அதிபர் எந்த நாட்டுக்கு செல்ல திட்டம் அப்படிங்கிற கொஸ்டினாக கேட்டிருந்தோம். இப்போ அதனுடைய நீட்சி தான் இந்த வீடியோ. சரி, தேவைப்பட்டால் அவர்கள் அண்டை முஸ்லீம் நாடுகளில் தங்கலாம் அப்படிங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட். யாரு? ஈரான் மக்கள். சரி, அமெரிக்கா தோற்றால் அமெரிக்கர்கள் எந்த நாட்டுக்கு அகதிகளாக செல்ல திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கேள்வியும் பெண்டிங்ல இருக்கு. சரி, 50 இஸ்ரேலிய விமானப்படை போர் விமானங்களை பயன்படுத்தி டெக்ரான்ல இருக்கக்கூடிய அலி கமினி அவர்களுடைய நிலத்தடி இராணுவ பதுங்கு குழியை தகர்த்து விட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய இராணுவம் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதைத்தான் நான் சொன்னேன், கமினி அவர்களுடைய கடைசி வீடியோ அப்படின்னு. இதை இஸ்ரேல் எப்படி அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. மொத்தமாக 50 இஸ்ரேலிய போர் விமானங்களை பயன்படுத்தி தான் கமினி அப்படிங்கிற 86 வயது முதியவரை நாங்கள் கொன்றோம் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய ஸ்டேட்மெண்ட். அது தொடர்பான காட்சிகளையும் இஸ்ரேல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்றாட அலுவலக பணிகளை செய்து கொண்டிருந்த கமினி அவர்களுடைய இறுதி நிமிடங்கள் தான் இஸ்ரேல் இப்போ வெளியிட்டிருக்காங்க. இது இன்னும் ஃபியூனரல் அப்படிங்கிறது அவருடைய உடலை கைப்பற்றி அதற்கு பிறகு ஈரான் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. போரில் வெற்றி பெற்றுவிட்டு அதனை செய்யலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய பிளானாக இருக்கலாம். ஏன்னா அந்த ஃபியூனரல் அப்படிங்கிறது பிளான் பண்ணி தள்ளி போச்சு, நிறையா மக்கள் கூடினாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த இடத்துல எதுவும் அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுனால அந்த ஃபியூனரலை தள்ளியும் வச்சுருக்காங்க. பிரேக்கிங்: அமெரிக்க படைகளை தாக்க உதவுவதாக ரஷ்யா ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை தெரிவிச்சிருக்காங்க. தி வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிக்கையின்படி மத்திய கிழக்கு முழுவதும் அமெரிக்காவினுடைய இலக்குகளை தாக்க ஈரானிய படைகளுக்கு ரஷ்யா உளவுத்துறை உதவிகளை வழங்கி வருகிறது அப்படிங்கிறது தான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்.
அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் மற்றும் விமானங்கள்ல இருப்பிடமும் உளவுத்துறையில அடங்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது நன்கு அறிந்த அதிகாரிகள் தான் இந்த தகவலை ஷேர் பண்ணாங்கன்னு யார் சொல்றா? வாஷிங்டன் போஸ்ட் சொல்றாங்க. எதை ஆதாரமா காட்டுறாங்க? வாப்போ பிளஸ் காயின் பியூரோ அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனங்கள்ல இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளையும் உதாரணங்களா காட்டுறாங்க. இன்னொரு புறம் குவைத் அப்படிங்கிற நாட்டில் சுட்டு வீழ்த்தப்பட்ட 2 விமானங்கள் யாருடையது அப்படின்னு தெரியல. காட்சிகள் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடிய வகையில் இருந்தது. பட் விமானி வந்து பாராஷூட்ல எஸ்கேப் ஆயிட்டாரு. அது தொடர்பான காட்சிகளையும் நான் இப்போ உங்களுக்கு பிளே பண்ணி காமிக்கிறேன். 2 விமானியுமே பாராஷூட்ல எஸ்கேப் ஆயிட்டாங்க. பட் வந்து அந்த ஃபைட்டர் ஜெட் மட்டும் அட்டாக் செய்யப்பட்டு கிடக்கு. அடுத்ததான் தாக்கப்பட்டு வீழ்ந்து கிடக்கக்கூடிய USS ஆப்ரஹாம் ஷிப்பினுடைய வீடியோ ஒன்று கிடைச்சிருக்கு. ட்ரூ ப்ராமிஸ் 19th அலையில கடுமையாக தாக்கப்பட்டு துவண்டு போனதாக இந்த போர்க்கப்பல் இப்போ ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. அதனுடைய காட்சிகளும் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு. அதையும் பார்த்துட்டு வாங்க. இப்போ ஹெலிகாப்டர்ல எஸ்கேப் ஆகக்கூடிய காட்சிகள், இது USS ஆப்ரஹாம் ஷிப்பினுடைய வீடியோவை இப்போ வெளியிட்டிருக்காங்க. அது ஒவ்வொரு இடங்கள்லையும் அது சேதாரமாகி கரும்புகை வெளியாகக்கூடிய காட்சிகள் ரிலீஸ் ஆயிருக்கு. USS ஆப்ரஹாம் ஷிப்பு வந்து அட்டாக் செய்யப்பட்டது அப்படிங்கிறத இன்னைக்கு காலையில செய்தியா போட்டிருந்தோம். ஈவினிங் அது தொடர்பான வீடியோவையும் இப்போ நம்ம வெளியிட்டிருக்கோம். சரியா? அடுத்ததா ரொம்ப முக்கியமானது, குவைத்தினுடைய கடற்கரையில அமெரிக்காவினுடைய கொடியோட வந்த எண்ணெய் டேங்கர் கப்பலை ஈரான் வந்து தாக்கியதாக டெஹ்ரானுடைய இராணுவ தலைமையகம் இப்போ அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. தொடர்ச்சியா ஈரானுடைய 24 கப்பல்களை வீழ்த்தியுள்ளோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அமெரிக்காவினுடைய மிலிட்ரி சீஃப் செய்தியா வெளியிட்டிருக்காரு. பட் இந்த பக்கம் என்னன்னா, ஈரானும் அமெரிக்காவினுடைய கப்பல்களை வீழ்த்தியதாக செய்திகள் சொல்லிக்கிட்டே இருக்கு. தொடர்ச்சியாக அது தீப்பற்றி எரிந்து வருகிறது. பேட்டி கொடுப்பதை நிறுத்திவிட்டு அதை போய் அணைப்பதற்கான வழியை பாருங்கள் அப்படிங்கிறதையும் ஈரானிய நெட்வொர்க் வந்து செய்திகளாக சொல்றாங்க. அமெரிக்காவினுடைய இருப்பை முற்றிலுமாக ஒழிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஈரானுடைய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் சயீத் கதீப் சாதே அவர் ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காரு. மத்திய கிழக்கில் ரேடார்களை மீன்பிடிக்கவா அமெரிக்கா நிலைநிறுத்துகிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் பதிவு செஞ்சிருக்காரு. எது எப்படியோ இவர் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகளோ அப்படின்னு நினைக்க தோணுது. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அதாவது மிடில் ஈஸ்டினுடைய US பேஸ் எல்லாமே அமெரிக்கா எதுக்காக போய் நிப்பாட்டி வச்சிருக்காங்க? அங்கே ஒன்றும் ஃபிஷ் வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக கிடையாது. தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எதிர்மை நாடுகள் மீது அட்டாக் பண்ணுறதுக்கு. அப்போது எங்களுக்கு ஈஸியாக பக்கத்துலேயே அமெரிக்க தளங்கள் இருக்குன்னா அதன் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? அவங்க மீன் பிடிக்கிறத விட்டுட்டு எங்கள் கூட சண்டைக்கு வந்தாங்கன்னா சண்டை செய்கிறதுக்கு நாங்களும் ரெடி தான். எங்களுடைய உச்ச தலைவர் இறந்து போயிருக்கிறார். அவருடைய வீர மரணத்துக்கு பழி தீர்ப்பது ஒன்றே எங்களுக்கு தெரிந்த ஒரே ரூட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஈரான் வந்து இந்த கோராம் ஷகார் 4 அப்படிங்கிற அந்த மிசைல், கைபார் அண்டு பட்டா இந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4ல 22வது வேவ், அதுல அமெரிக்கா இஸ்ரேல் இந்த 2 நாடுகளுடைய இலக்குகளுக்கு எதிராக பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையில ஈரான் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. அது தொடர்பான வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த 2 மிசைல் ரொம்ப முக்கியமானது. இப்போ USA பயந்துருச்சு அப்படிங்கிறது தொடர்பான செய்திகளை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில நாங்கள் போரில் ஈடுபடவில்லை. யாரு? US ஹவுஸினுடைய சபாநாயகர் ஜான்சன் அவர்கள் பேசியிருக்காரு. இவர் பேசினதுக்கான ப்ரூஃப் நம்ம கிட்ட இருக்கு. போரில் ஈடுபடக்கூடிய எண்ணமும் எங்கள்கிட்ட கிடையாது. இது ஒரு வரையறுக்கப்பட்ட நடவடிக்கை. யாரு? ட்ரம்பினுடைய நடவடிக்கை. ஈரான் மீது அமெரிக்கா 7வது நாளாக தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில இப்படி பயந்து போய் ஜான்சன் அவர்கள் பேசி இருக்கக்கூடிய பேச்சுக்கு பின்னாடி ட்ரம்ப் கூட காரணமாக இருக்கலாம். ஏன்னா ட்ரம்பினுடைய நிலையற்ற தன்மை, போர்ல அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் குறைந்து கொண்டே வருவது, வீணாய் போவது உள்ளிட்ட விஷயங்கள்லாம் தரையில வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த மிசைல் மீது அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செய்தி வெளியிட்டது பிரசாத் சிக்னேச்சர். ரைட்டா? அதற்கு பிறகுதான் இப்போ சேட்டலைட் சேனல்கள் அதை செய்திகளாக வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக செய்திகளை முந்தி அதே நேரத்தில் ஃபேக்ட் செக் அடிப்படையில் கரெக்டாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் மக்கள் நிறையா பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த வகையில் உண்மையை கரெக்டாக ஒரு ஜேர்னலிஸ்டாக சொல்கிறோம். அதுக்கான ப்ரூஃப் தான் இது. ஸோ ஜான்சன் அவர்கள் என்ன பேசுகிறார்? This is a limited operation. It's a limited operation. Scope and duration. It has a very clear mission, and that mission is nearly accomplished by all estimates. We are taking down Iran's ballistic missile capability, its stockpile, and its ability to produce more. Okay. இப்போ ஒரு பேசின காட்சிகளை நீங்க பாத்தீங்க. அடுத்ததா
ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்துக்கு இடையூறுகள் ஏற்பட்டதுனால சில வாரங்கள்லேயே கச்சா எண்ணெயினுடைய விலை பீப்பாய்க்கு $150 வரைக்கும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. கடைசியா 83 அப்படிங்கிற ரேட்ல இருந்தது. சில நாடுகளுக்கு அது $50 அளவுக்கு கூட வித்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒப்பக் பிளஸ் டீம் 2 பேருமே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல ரஷ்யா ஒன் ஆஃப் த பார்ட் தான், சவுதி அரேபியா பார்ட்ல இருக்கு. ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாம இந்த 2 டீமுமே தவிக்கிறாங்க. உற்பத்தி நின்றுச்சு. ரெண்டாவது தண்ணீராக இருக்கட்டும், அது ஆயில் ரிஃபைனரி மறுபடியும் ரீஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெண்டிங்கில் இருக்கிறதுனால கத்தாருடைய எரிசக்தி துறை அமைச்சர் சாத் அல் காஃபி இந்த முடிவை எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ரேட்டு ஏறிடுச்சு அப்படிங்கிறது இவங்க மூலியமாக தான் நம்ம உறுதிப்படுத்த முடியும். இவங்க தான் அஃபீஷியல் ரிப்போர்ட்டு. ஈரானுடைய துணை நிதியமைச்சர் மீண்டும் ட்ரம்ப்பை கேலி பண்ணக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கு. ஈரானுடைய தலைமையில் மாற்றம் வேணும் அப்படின்னு ட்ரம்ப் கேட்குறாரு. எப்படி அவர் சொன்னார் இல்லையா, 56 வயது மதிக்கத்தக்க யாரு ஈரானுடைய உச்ச தலைவர் கமினி அவர்களுடைய மகன் முஸ்தபா அவர்கள் பொறுப்பேற்றிருப்பதை அமெரிக்கா ஏற்கவில்லை. அமெரிக்காவினுடைய தயவில் யாராவது ஒருவர் வந்து உட்கார்ந்தாங்கன்னா மட்டும்தான் ஈரானுடைய மக்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருந்தார். அதை பற்றி ட்ரம்ப் கவலைப்பட வேணாம் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்றார். நியூயார்க்கினுடைய மேயர், எப்படி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்கினுடைய மேயர் இருக்கார்ல, அவரை மாத்துறதுக்கு கூட ட்ரம்ப்பால முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அவர் பேசி இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்க பாருங்க. Changing the political structure of Iran. By the way, you have to know that President Trump is asking for change in the leadership of Iran, and he says that I have to have voice on that. Why he cannot appoint even the mayor of New York? Okay. உண்மையான விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு இங்கே யாரும் எந்த விதமான அச்சமும் இங்கே தேவையே இல்லை. அதே மாதிரி இந்த தொலைபேசியில் மிரட்டுறது உள்ளிட்ட விஷயங்கள் செக் பண்ணுறதுக்காக கால் பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் இங்கே செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இங்கே இல்லை. எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. இங்கே கொடுக்கக்கூடிய விஷயங்களும் ரொம்ப ஆதாரப்பூர்வமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஏதோ ஒரு படத்தில் வந்து அஜித் சொல்லுவார், பேர் தூக்குதுறை, ஊர் தேனி மாவட்டம். அதே மாதிரி என்னோட பேரில் இருந்து நான் வேலை பார்க்கக்கூடிய இடம் வரைக்கும், லொக்கேஷன் வரைக்குமே எல்லாத்தையும் தைரியமாக தான் போட்டிருக்கோம். யாராக இருந்தாலும் எது வேண்டுமானாலும் நேரில் வந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.